பூனைக்கு மணி கட்டுறது யாரு? வருஷங்களுக்கு முன்னால தங்களுடைய எதிரியான பூனை கிட்ட இருந்து தங்களை எப்படி காப்பாத்திக்க முடியும்னு ஆலோசிக்க ஒரு எலி கூட்டம் போட்டுச்சு. பூனை எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போதான் தப்பிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். பூனை எந்த பக்கத்துல இருந்து வரும்னு தெரியாம அவங்க எல்லாரும் ரொம்ப பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து நிறைய திட்டம் போட்டாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியா ஒரு குட்டி எலி தன்னோட யோசனைய சொல்லிச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த எலிய பார்த்தாங்க. ரொம்ப சுலபமான விஷயம் தான், ஆனா பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு அந்த எலி சொல்லிச்சு. உன் திட்டம் என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வயசான எலி கேட்டுச்சு. அந்த பூனை நம்மள தாக்க வரும்போது சத்தம் இல்லாம மெதுவா வருது. ஆனா நம்ம ஒரு மணிய அந்த பூனையோட கழுத்துல கட்டிட்டோம்னா பூனை வர்ற சமயத்துல கண்டிப்பா அந்த மணி அடிச்சு ஓசை கேட்கும். சத்தம் கேட்டதும் நாம தப்பிச்சிடலாம். எலி சொன்ன இந்த யோசனை மத்த எலிகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் இந்த எலிய ரொம்பவே பாராட்டினாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வயதான எலி எந்திரிச்சு, இந்த எலி சொன்ன யோசனை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இப்படி சொல்லிட்டு, சரி அந்த பூனையோட கழுத்துல யார மணி கட்ட போறீங்க? இத கேட்டதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா யாராலையும் பூனையோட கழுத்துல மணி கட்ட முடியாது. இப்போ அந்த வயதான எலி சொல்லிச்சு, யோசனை சொல்றது ரொம்ப சுலபமான வழி, ஆனா நடைமுறைப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். தான் சொன்ன யோசனை கண்டிப்பா நடக்காதுன்னு அந்த குட்டி எலிக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எதுவுமே பேசல.